சிபிஎஸ்சி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிச்சு. பசங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ எனக்கு கட் ஆஃபே வராதுப்பா, நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் டாப் காலேஜஸ் போகணும் அப்படின்ற எய்மோட இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கட் ஆஃப்லலாம் நம்ம போட்டியிட முடியாது ஸ்டேட் போர்டோட. என்ன தான் பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை பற்றி தான் பேச போகிறோம். விஐடி. நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய என் பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. விஐடி அப்படி சொன்னீங்களா சார், என்ன சார் பண்ணோம்? விஐடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டி இன் த்ரூ அவுட் தமிழ்நாடு. எடுத்தோம்னா டாப் ஐஐடிக்கு ஈக்குவலாக என்ஐடிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஐடி. இந்த விஐடிக்கு நம்ம போகணும் அப்படின்னா விஐடி ட்ரிபிள் அப்படின்ற எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி எழுதி ஆகணும். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் இருப்பீங்க, ஒரு நல்ல காலேஜ் போகணும்னு நினைப்பீங்க, ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்ல இடத்துல வந்து கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னா விஐடி ட்ரிபிள் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். அப்ளை பண்ணலன்னா இமீடியட்டாக வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிடுங்க. ரைட். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா விஐடி இஸ் ஈக்குவல் டு பேரலல் ஸ்ட்ராட்டஜி டு ஜிஇக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பட் அந்த அளவுக்கு டஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்காது. நியர்லி 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஐடி எவ்ரி இயர் வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து பாத்தீங்கன்னா எழுதுறாங்க. இந்த கேம்பஸ் வந்து நிறைய கேம்பஸ் இருக்கு. மெனி 95% ஜேஇ ஸ்டூடெண்ட் சூஸ் விஐடி. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விஐடியில் வந்து 95% எடுத்திருப்பாங்க, ஜெனரல் கேட்டகரியில இருப்பாங்க. பட் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியோ என்ஐடியோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ட்ரிபிள் ஐடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படின்றப்ப தே வில் சூஸ் விஐடி. ஏன்னா இந்த எக்ஸாம்ஸை வந்து இவங்க வந்து இங்கே வந்து அடிச்சாங்கன்னு வச்சுக்க ஈஸியாக பண்ணிடுவாங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் 125 கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது. மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறமா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 35 கேட்பாங்க. அப்புறமா ஆப்டிடியூட் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி செக் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு 125 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது மாதிரி ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ஈஸியாக விஐடியை தட்டி தூக்கிடுவாங்க. அவங்க டாப் அந்த 500 லிஸ்ட்டில் வந்தாங்கன்னா அந்த கேட்டகரி 1ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிசி இல்லாமல் படிக்கிறதுக்கும் டாப் 200 ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஐடியில் இருக்குது. அதனால் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட் வேணும், குளோபல் எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விஐடி எக்ஸாம்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. விஐடி ட்ரிபிள் இக்கு அதுக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அவைலபிள் இருக்குது. வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டுக்கலாம். ரைட். கேம்பஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் கேம்பஸ் வந்து ஃப்ளாக்ஷிப் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்ந்துகிட்டு இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி கேம்பஸ் வந்து க்ரோயிங் கேம்பஸ். தென் அகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கேம்பஸ் பார்த்துருப்போம். அர்பனில் இங்கே பக்கத்துல வண்டலூர் பக்கத்தில் அர்பன் ப்ளஸ் ஐடி எக்ஸ்போஷரோட இருக்கக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் கேம்பஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கேம்பஸ். போபால் வந்து நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியாலிட்டி வந்து டயர் 1.5 to 2 காலேஜஸ் வந்து அபோவ் மோஸ்ட் பிரைவேட் காலேஜஸ் பிலோ ஐஐடி. ஐஐடி பிட்ஸுக்கு கீழேயும் பட் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ், சில ஐஐடியோட வந்து இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் எக்கோ சிஸ்டம் இங்கே இருக்குது. நியர்லி 6.5 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து லோவஸ்ட் பேக்கேஜும் ஹையஸ்ட் பேக்கேஜ் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் பேக்கேஜ் அப்படின்னா 40 lakhs வரைக்கும் இங்கே வந்து கிடைச்சிருக்கு. அதனால வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா நல்ல பேக்கேஜ் கிடைக்கணும் அப்படின்றப்ப மிஸ் பண்ணிடாம விஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து கேட்டகரி 1 2 அப்படின்னு வந்தாங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் இருக்கும் 125 கொஸ்டின்ஸ் தான், இந்த வருஷமும் 125 கொஸ்டின்ஸ் தான். 150 minutes லாஸ்ட் இயரும் 150 தான், இந்த வாட்டியும் 150 தான். பிசிஎம் பிளஸ் ஆப்டிடியூட் பிளஸ் இங்கிலீஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேட்குறாங்க. இதுல ஆல்மோஸ்ட் நோ நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் லாஸ்ட் இயர் இருந்தது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் இந்த வருஷம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நோ நெகட்டிவ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது லாஸ்ட் இயர். இந்த வருஷம் நெகட்டிவ் இருக்கு. அதே போல லாஸ்ட் இயர் 1 மார்க் இருந்தது. பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ மாதிரி 4 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க்னா 1 மார்க். அட்டெம்ப்ட் ஆல் கொஸ்டின்ஸ் கெஸ்ஸிங் இஸ் ஈக்குவல் டு அட்வான்டேஜ் எல்லாம் கிடையாது. இந்த போன வருஷம் இருந்தது. பட் இந்த வருஷம் நீங்க கெஸ் பண்ணி அடிச்சீங்கன்னா தப்பாயிடுச்சுன்னா மார்க் போயிடும். அதனால உஷாரா இருக்கணும். லாஸ்ட் இயர் ஸ்ட்ராட்டஜி இந்த வருஷம் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது.
ரைட்டா. இந்த டிஃபிகல்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஜேஇயோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டஃபாக இருக்காது, என்சிஆர்டி பேஸ்டு தான் இருக்கும். மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. ஒரு என்சிஆர்டி சிலபஸை ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு பையன் வந்து கான்செப்ட்ஸ் கிளாரிட்டியோட படிச்சிருந்தான் அப்படின்னா இந்த விஐடி எக்ஸாம்ஸை அப்படி அடிச்சு தூக்கிடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஸ்பீடை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு ஒர்க் அவுட் பண்ணும். இதுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 இருக்குது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் இது 5மே சேர்த்த மாதிரி உங்களுக்கான கிளாஸஸ் கொடுக்குறோம். ப்ராப்ளம்ஸும் டீச்சர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நம்மளுடைய கோமட் 2026 இருக்கக்கூடிய விஐடி ட்ரிபிள் எக்ஸாம்ஸ்க்கு ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க 23,600 ஃபீஸ். இமீடியட்டாக 86951 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட் இயரோட எக்ஸ்பெக்டட் ட்ரெண்ட் எப்படி இருந்தது? லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் எந்த வந்து இருந்தது, இந்த வருஷம் எந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி தான் இந்த மார்க்ஸும் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து நியர்லி ஒரு 70 மார்க்ஸ் வந்தாங்கன்னா டாப் 60,000 ரேங்க்ல வந்திருந்தாங்க. 85 மார்க்ஸ் வந்தாங்கன்னா டாப் 25,000ல வந்திருந்தாங்க. 100 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாப் 500 இருந்தது. 115 பிளஸ் இருக்கிறப்ப டாப் 500 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்தாங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 125 மார்க்ஸுக்கு வச்சிருந்தாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்க. அதனால ஆல்மோஸ்ட் வந்து இதுல நெகட்டிவ் சிஸ்டமே கிடையாது. இப்போ 115 மார்க் வாங்கினாரு, ஒரு 10 கொஸ்டின் தப்பா பண்ணியிருந்தாருன்னா இந்த வாட்டி என்ன இருக்கும், 10 மார்க் போயிடும். பட் லாஸ்ட் இயருக்கு இந்த வாட்டி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 மடங்கு 115 மார்க் இன்ட்டு 4ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வருது மார்க் 460 மார்க்ஸ் வருது. அப்போ 460 மார்க்ஸ்ல ஒரு 10 மார்க்ஸ் போச்சுன்னா 450. அப்போ 450 மார்க்ஸ் இந்த வாட்டி வாங்கினீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 500ல நியர்லி ஒரு டாப் 500 கேட்டகரிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவே இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா 70 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு எடுக்கிறப்ப இன்ட்டு 4ன்னு போட்டோம்னா 70 இன்ட்டு 4 280 மார்க்ஸ். அதுல ஆல்மோஸ்ட் வந்து 70 மார்க்ஸ் வரும்னா நம்மளுக்கு வந்து 20 கொஸ்டின் தான் பண்ணியிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அப்போ 100 மார்க்ஸ் போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், துபாக்கெட்டேன்னு விழுந்துரும். ரைட்டா. லாஸ்ட் இயர் வந்து கிடையாது, அதனால 70 மார்க்ஸ் 70 மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு 70 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வாட்டி என்ன, 70 மார்க்ஸ் வாங்கினவங்க மொத்தம் அப்போ 125 கொஸ்டின்ல மீதி எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க, 45 கொஸ்டின் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ 70 இன்ட்டு 4 போட்டோம்னா 280. 280ல 45 மார்க்ஸ் போச்சுன்னா 250 240 அந்த மாதிரி மார்க் வரும். ரைட்டா. அதனால பார்த்துங்க, 240 மார்க்ஸ் வந்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு டாப் 60,000 ரேங்க்ல வருவீங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 460 மார்க்ஸ் அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எங்க இருப்போம், டாப் 500ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது கேட்டகரி 1 கேட்டகரி 2 அப்படிலாம் இருக்குல்ல, அதில் நீங்கள் வரப்ப நம்மளுக்கு சாய்ஸஸ் ஆஃப் கெட்டிங் சீட்ஸ் வந்து ரொம்பவே இருக்கும். மேக்ஸிமம் இது வந்து ஃபீ டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரிக்கு மினிமம் ஃபீ வந்து டிஃபரன்ஸ் வந்து 5 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கேம்பஸை பொறுத்து எக்ஸாம்பிள் சேம் ரேங்க் டிஃபரெண்ட் ஃபீஸ் கேம்பஸை மாறுறப்ப அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஐடி வெள்ளூரில் சிஎஸ்சி கேட்டகரி வந்து செகண்ட்ல தான் கிடைக்கும். இதுவே வந்து விஐபி கேட்டகரி 1ல ஐஏபி கேம்பஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ரைட்டா. தென் அட்மிஷன் ஸ்ட்ராட்டஜி, ஸ்மார்ட் கவுன்சிலிங் ரூல்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறமா கவுன்சிலிங் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இருந்தாலும் சும்மா லைட்டாக டச் பண்ணலாம். 15 to 20 சாய்ஸஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ட்ரீம் ப்ளஸ் சேஃப் ஆப்ஷன்ஸ், டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் சாய்ஸஸ் அதை மாதிரி பார்த்தோம் தான் நம்மளுக்கு குரூப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் ஐடி கேரியர் பிரான்ச் கேம்பஸ் அப்படின்றப்ப ப்ரையாரிட்டிஸ் பிரான்ச் ஓவர் கேம்பஸ் லொகேஷன் ஃபார் ஐடி ரோல்ஸ் அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் கேம்பஸ் மேட்டர்ஸ் அப்படின்றப்ப பார்க்குறோம். அப்படின்னா கேம்பஸ் ரெப்யூட்டேஷன் பிளேஸ் ஏ பிகர் ரோல் இன் கோர் ஃபீல்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போடுவோம், நீங்கள் பார்த்துக்குங்க. காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து நிறைய பேர் பண்ணுறதுன்னா இக்னோரிங் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் 15 மார்க்ஸ்ன்றது லாஸ்ட் இயர், ஏன்னா 15 கொஸ்டின்ஸ். அப்போ இந்த வாட்டி எவ்வளோ மார்க் வரும், கிட்டத்தட்ட 60 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஆப்டிடியூட் கொஞ்சம் டச் பண்ணி போய்க்கணும். நம்மளுக்கு ஒரு 60 மார்க் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா நல்லா இருக்கும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க, ஏன்னா எல்லாருமே வந்து 12th எக்ஸாம் எழுதி வச்சிருக்காங்க. என்சிஆர்டி சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் படிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். மீதி இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைடிங் ஃபேக்டர் மார்க்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அதனால ஆர்ஜிஆர்ல கோமட் 2026 ஜாயின் பண்ணிங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஆப்டிடியூட் இங்கிலீஷும் உங்களை கவர் பண்ணுறதுனால இந்த 60 மார்க் லட்டு மாதிரி தட்டிடலாம். நீங்கள் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபீ கேட்டகரிஸ், ட்ரீட்டிங் விஐடி வந்து கேஷுவல். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஐடியா போப்பா அப்படின்ற மாதிரி நான் நிறைய குழந்தைங்களை கேட்டேன், விஐடி அப்ளிகேஷன் போட்டு விஐடி அப்ளிகேஷன் எது சார் அப்படின்றாங்க. அதனால பாருங்க, உங்களுக்கு டாப் பிளேஸ்மெண்ட்ஸு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது கேம்பஸில். அதனால இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ல நம்ம போனால் படிக்கிறதுக்கு ஜாஸ்தி ஆகுமே அப்படின்னு சில பேர் இருக்காங்க. நீங்கள் டாப் கேட்டகரி போனீங்கன்னா ஃபீஸே இல்லாமல் படிக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது. மிஸ்ஸிங் அப்ளிகேஷன் டெட்லைன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அவைலபிள் இருக்குது, இமீடியட்டாக அப்ளிகேஷன் போட்டுருங்க. சூசிங் கேம்பஸ் ஓவர் பிரான்ச் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். நம்மளுடைய ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த விஐடி ட்ரிபிள்இக்கான அப்ளிகேஷன் நிறைய பேர் போட்டிருப்பீங்க, போடாதவங்க போடுங்க. போட்டுட்டு இப்போ +2 எக்ஸாம் முடிஞ்சதுமே நான் சும்மா உட்கார்றதோட இந்தக்கான ஆர்ஜிஆரோட கோமட் 2026க்கான மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான ட்ரைனிங் ஒரே ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போகிறோம். விஐடி, எஸ்ஆர்எம்,
அமிர்தா, பிட்சாட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸையும் நீங்க கிளியர் பண்றதுக்கு சும்மா ஜம்முன்னு வந்து நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் 1 month உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. ரைட்டா? 23,600 தான் இதுக்கான ஃபீஸ். இமிடியேட்டா கால் பண்ண வேண்டிய நம்பர் 8695186953. இந்த நம்பரை கால் பண்ணி இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. ஏதாவது ஃபர்தரா என்கிட்ட உங்களுக்கு கவுன்சிலிங் சம்பந்தமாவோ இல்லைன்னா எந்த காலேஜ் பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல எனக்கு கால் பண்ணி பேசலாம். இந்த வீடியோவை யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்களோ ஆர்ஜிஆரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் என்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிறவங்க, பெஸ்ட் காலேஜ் போகணும்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய கொலீக்ஸா இருக்கலாம், இல்லைன்னா உங்க கூட படிச்சுட்டு இருக்கக்கூடிய கிளாஸ்மேட்ஸா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரைட்டா? பண்ணிடலாமா? தேங்க்யூ. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.